ஹாய் ஆல், Thursday மார்னிங் எப்பவும் போல் லஞ்ச் பேக் பண்ணுற ரொட்டின் தான் இந்த vlog. புடலங்க வந்துட்டு நீளமாக வாங்கிட்டு வந்திருந்தேன் லாஸ்ட் வீக். ஸோ பாதி வந்துட்டு பொரியல் பண்ணிட்டு நான் மீதி வந்துட்டு 65 பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் 65 பவுடர், அது கூட கார்ன்ஃப்ளவர், உப்பு போட்டுட்டு லைட்டாக அந்த பவுடரை கலந்து விட்டுட்டு நறுக்கி வச்ச புடலங்காய் போட்டு அப்படியே கலந்து வச்சிடணும். இதில் தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேணாம், ஏன்னா புடலங்காயே தண்ணி காய் அப்படிங்கிறதுனால அதுலேருந்தே தண்ணி விட்டுரும். ஸோ ஒரு 5-10 மினிட்ஸ் அப்படியே ஊற வச்சுட்டு அப்படியே எடுத்து பொரிச்சு விட்டுலாம். நான் சொன்ன மாதிரி அதுவே லைட்டாக தண்ணி விட்டு அப்படியே கரெக்டாக கோட்டாக இருந்துச்சு. நம்ம வேற எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணோம்னா மசாலா வந்துட்டு அதில் ஒட்டாமல் போயிடும். திடீர்னு பார்த்தா பட்டு 4:30 எந்திரிச்சு வந்து ஷாக்கை கொடுத்துருச்சு. கொண்டு போய் திரும்ப படுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கோவக்காய் நறுக்கி அதை பொரியல் பண்ணிட்டேன். இன்னைக்கு வந்துட்டு சிம்பிள் மெனு, அதனால வந்துட்டு 2 பொரியல் பண்ணிடலான்ட்டு பண்ணேன். அதுக்கப்புறம் ஜீரா ரைஸ் ஒரு சைடு ரெடி பண்ணிட்டு பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்துட்டு சப்பாத்தியை ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த புடலங்காலாம் பிடிக்காதுன்னு சொல்றேன் என்னை மாதிரி ஆளுக்கு இந்த மாதிரி 65 பண்ணி கொடுத்தா செம்ம டேஸ்டா இருக்கும். ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கு கண்டிப்பா ட்ரை பண்ண வேண்டிய ரெசிபி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அன்னைக்கு நம்ம வீட்ல வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சப்பாத்தி, அதுக்கப்புறம் தக்காளி சட்னி, லஞ்சுக்கு ஜீரா ரைஸ், புடலங்கா 65, கோவக்காய் ட்ரை ஃப்ரை, நீர் மோர், அது கூட பனானா தான் வச்சு விட்டேன். இதோட கடைசி சாத்துக்கிறேன். நாளைக்கு பார்க்கலாம். டடா.